ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். மார்கழி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசி, குரு பகவானோட தனுசு ராசிக்கு வர்றதுதான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் சூரியனை குரு பார்க்குற சிவராஜ யோகம். அது சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு யோகங்களா சொல்லப்படுது. அதே மாதிரி செவ்வாயும் குரு பார்ப்பாரு. செவ்வாய் அதாவது குரு மங்கள யோகம். மங்களன் அப்படின்னா செவ்வாய்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இணையிறது பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அந்த யோகமும் இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த மார்கழி மாதத்துல 3 யோகங்கள் செயல்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மேசராசி. இப்ப மேசராசி நாயகன் செவ்வாய் குரு பார்வையில இருப்பாரு. அதுக்கப்புறம் சுக்கிரனோட இணைவார். அதாவது குரு பார்வையில இருக்கும்போது குருமங்கள யோகம் அப்படின்ற யோகம் செயல்படும். அது செவ்வாய்க்கு, மேசராசிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிருகுமங்கள யோகம், சுக்கிரனோட செவ்வாய் இணையிறது, அது பிருகுமங்கள யோகம்னு சொல்லுவோம். அதுவும் செவ்வாய்க்கு நல்லது. இப்ப என்ன நல்லது அப்படின்னா, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இப்ப விரய சனி நடக்குது. அதனால சனி 12ஆம் இடம், உங்க ராசிக்கு 12ல இருந்து 2ஆம் இடத்தை, தனஸ்தானத்தை பார்ப்பாரு. அதனால பணத்தை கவனமா கையாள்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 3ல குரு பகவான் இருக்கும்போது இளைய சகோதர சகோதரிகள் உறவுகள் நல்லா இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகளை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி குரு பார்வை உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு விழுகுது. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகக்கூடிய தன்மைகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, தந்தைக்காரகனாக சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த சூரியன் குரு பார்வையிலையும் சுக்கிரனோட இணையிலையும் இருக்கிறது இன்னும் தனி சிறப்பு. அதாவது தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். அவங்களுக்குள்ள, அதாவது தந்தையோட சொத்து ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருந்ததுன்னா அந்த தந்தையோட சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்புகளா இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்கும். இது தசாபுக்தி அடிப்படைகளை கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடத்தை ராகு இருக்கிறாரு தான். ஆனா அந்த ராகு இருந்து கொடுத்து வந்த தொல்லைகளை இப்ப குரு பகவான் உங்க ராசிக்கு 4ல இருந்து 3க்கு போய் 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. லாபஸ்தானம்னு சொல்லுவோம், மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம். அண்ணன் அக்கால் அவங்க கிட்ட சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் போன மாசம் வரைக்கும் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அவங்க விட்டு கொடுத்து உங்களுக்கு போகக்கூடிய தன்மைகள்ல கண்டிப்பா இருக்கும். அதாவது மூத்த சகோதர உறவுகள் நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை இளையதாரம்னு சொல்லுவோம். முதல் திருமணம் சரியில்லாம இருந்து பிரச்சனைக்குள்ளாகி டிவோர்ஸ் ஆனவங்கலாம் 2வது திருமணம், மறுமணத்திற்கு குரு பகவான் குரு பார்வையினால், அவங்க 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மறுமணத்திற்கு கண்டிப்பா யோகங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி விரய சனியில கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கும். பணம் கையில வரும், ஆனா வரக்கூடிய பணத்தை கவனமா செயல்படுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.